ஆத்மவணக்கம். அன்பேசிய மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. ஒரு மனிதன் நாளை நடக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க, அது நாளை நடக்குது சாமி. அது உண்மைதான் சொல்கிறது. ஆனால் நம்ம ஒன்று திட்டம் போடுவோம், ஆனால் அந்த செயல் வந்து நாளைக்கு நடக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் நடக்காது. நாம் வந்து இன்றைக்கி திட்டம் நாளைக்கு காலை விடிஞ்ச உடனே இந்த வேலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போடுவோம். ஆனால் நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தூங்கி மணி ஆகிடும். அப்போ நம்ம ஒரு வேலைக்கு நம்ம கிளம்பும் போது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பள்ளிடும் போது இட்டு விடணும், போகணும். அப்புறம் வேலைக்கு போகணும். அப்புறம் சிக்னல் மாட்டிக்குவோம், ரயில்வே ட்ராக்கில் மாட்டிக்குவோம், பிரச்சனை இருக்குது. அதேமாரி நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வரும் ஆஃபீஸ் விஷயமா. அப்புறம் வந்து ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வரும், வேறு செய்தி வரும். அப்புறம் வந்து ஒரு அது டென்ஷன் ஆகிடுவோம். அப்புறம் அம்மா அவதியா கோயிலா மணியான்னு சொல்லிட்டு நம்ம அறக்கப்புறம் ஓடுறோம். சாப்பிட குளிக்காதமா ஓடும்போது அப்புறம் அவங்க சிந்தை நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. வேலைக்கு படுத்துட்டு என்ன சொல்லுவாங்களோ சொல்லிட்டு நம்ம வந்து வேலை சுமை படிச்சுணும் அதிகமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ படப்படப்பாக இருக்கும், வேர்த்துடும், வேலை ஓடாது. அப்போ எல்லாருமே என்ன செய்யணும், நம்ம வந்து டென்ஷனாக பேசுவோம், எரிவுன்னுவோம். அப்போ குடும்பத்தில் என்ன செய்யணும், சொந்தத்தையும் தூக்கி சோர்ந்து பண்ணணும். குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், மற்ற பொது இதையும் பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்காது. வீட்டுக்கு வந்தப்போ தான் நம்ம உட்காந்தா தான் அப்பான்னு சொல்லி உட்காந்தா தான் நமக்கு ஓய்வு. அப்போ நம்ம காலையில் இருந்து நம்ம நைட்டு இரவு வரைக்கும் நம்ம தூக்கம் வரைக்கும் ரொம்ப சக்கரை மாதிரி சுற்றிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இருக்க போகிறதுக்கு நமக்கு தெரியுது. ஆனால் சில இடத்துல வேலையே ஆகாது, அது வேலை முடியாது. அப்போ சரி நாளைக்கு பார்த்து சொல்ல வேலையை பிரேக் போட்டு நாளைக்கு செய்வோம். அதுமாரி நம்ம வந்து திட்டம் போட்டு நடக்குது, சிலது நடக்குது, சிலது நடக்காதுமா. எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுமா. அதுதான் ஆத்மா வணக்கம். அன்பே செய்ய ஷேர் பண்ண லைக் பண்ணுங்கள், பேர் பட்டினவங்க வணக்கம்.